أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وأوحينا إلى موسى أن أسر بعبادي إنكم متبعون فأرسل فرعون في المدائن حاشرين. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சூரத்து துஹானை நாம் பார்த்து வருகின்றோம். அதில் முதல் 16 வசனங்களை பார்த்துவிட்டு அதற்கடுத்ததாக இருக்கக்கூடிய 16 வசனத்தில் அல்லாஹு தாலா இஸ்ரவேலர்களை ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் விடுவித்து இரவோடு இரவாக அழைத்து செல்லக்கூடிய அந்த நிகழ்வை பற்றி அல்லாஹ் கூறுகின்றான். அதில் ஏகப்பட்ட பாடங்கள் இருக்கின்றது என்பதை தொடர்ச்சியாக 3 நாட்களாக நாம் பார்த்து வருகின்றோம். அவர்கள் கிளம்பிய பின்னால், அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு கிளம்பிய பின்னால் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய சமூகமும் படையும் அவர்களை பின்தொடர்ந்து சென்றது. இதை அல்லாஹ் பேசக்கூடிய நேரத்தில் கம் தரகு மின் ஜன்னாத்தின் வ உயூன் வ ஸுரூஇன் வ மகாமின் கரீம் வ நஅமத்தின் கானூ ஃபீஹா ஃபாகிஹீன். எத்தனையோ தோட்டம் துறவுகளை, நீர்நிலைகளை அவர்கள் விட்டு சென்று விட்டார்கள். அதே போன்று எத்தனையோ விவசாய நிலங்களை, சங்கைமிகு இடங்களை அவர்கள் விட்டு சென்று விட்டார்கள். அதே போன்று சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்த அவர்களுடைய மிகப்பெரிய ஊர்களையும், அவர்களுக்கு கனிகளையும் காய்களையும் கொடுத்து கொண்டிருந்த செடி கொடி மரம் அத்தனையும் அவர்கள் விட்டு சென்று விட்டார்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கின்றான். அதே நேரத்தில் அடுத்த வசனத்தில் கதாலிக்க, இவ்வாறுதான் இவர்கள் இவர்களுடைய செல்வங்களை விட்டு சென்றதற்கு பின்னால் வஅவ்ரஸ்னாஹா கௌமன் ஆஹரீன், வேறு சமூகத்தை இவர்கள் விட்டு சென்ற இந்த செல்வங்களுக்கு நாம் அனந்தரக்காரர்களாக, வாரிசுதாரர்களாக நாம் மாற்றிவிட்டோம் என்று அல்லாஹ் பேசுகின்றான். இப்போ இதே சம்பவத்தை சூரத்து ஷுஆராவிலும் அல்லாஹ் இன்னொரு தெளிவாக பேசுகின்றான். அனந்தரமாக்கப்பட்ட அந்த வாரிசுதாரர்கள் யார் என்று அல்லாஹ் இங்கு பேசுகின்றான். அது இன்னும் பியூட்டியாக இருக்கும். யார் என்பதை பாருங்கள். இப்போ சூரத்து ஷுஆராவில் அல்லாஹ் பேசுவதை பாருங்கள். வஅவ்ஹைனா இலா மூசா அன் அஸ்ரி பிஇபாதி இன்னக்கும் முத்தபஊன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஃபிரௌனிடத்தில் வந்து இஸ்லாத்தை பற்றி எடுத்து கூறியதற்கு பின்னால் பல நாட்கள் அங்கேயே தங்கியிருந்து அல்லாஹ்விடமிருந்து தனக்கு வழங்கப்பட்ட முஅஜிசாவை, அற்புதங்களை எல்லாவற்றையும் செய்து காட்டிய பின்பும் ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய மக்களும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பொய்ப்பிக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள். கடைசியாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டு விடுகின்றார்கள். இந்த துஆவிற்கு பின்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹி அறிவிக்கின்றான். இரவோடு இரவாக என் அடியார்களை நீங்கள் அழைத்து கொண்டு சென்று விடுங்கள். இன்னக்கும் முத்தபஊன், ஆனால் இந்த ஃபிரௌனும் ஃபிரௌனுடைய மக்களும் உங்களை விடமாட்டார்கள். நிச்சயமாக உங்களை பின்தொடர்ந்து பின்பற்றி அவர்கள் வருவார்கள். ஃபஅர்ஸல ஃபிரௌனு ஃபில் மதாயினி ஹாஷிரீன். இப்போ அதிகாலை ஆனது. ஃபிரௌன் ஒட்டுமொத்த மக்களையும் ஒன்று சேர்த்தான். அதாவது அவனுக்கு சாதகமானவர்கள், அவன் பேச்சை கேட்கக்கூடியவர்கள் யாரெல்லாம் இருக்கிறார்களோ ஒட்டுமொத்த நபர்களையும் எல்லோரையும் ஒன்று சேர்த்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கிளம்பியது இஸ்ரவேல் மக்களை அழைத்து கொண்டு நடுநிசி ராத்திரி, நள்ளிரவில் கிளம்பி விட்டார்கள். விடியற் காலை வரைக்கும் ஃபிரௌனுக்கு இந்த சம்பவம் தெரியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்ரவேலர்களை அழைத்து கொண்டு சென்று விட்டார்கள் என்று அதிகாலை வரை ஃபிரௌனுக்கு தெரியாது. விடியற் காலை விடிந்ததும் ஒட்டுமொத்த மக்களையும் அவன் ஒன்று சேர்க்கின்றான். கோபத்தின் உச்சிக்கு சென்று அனைவர்களையும் ஒன்று சேர்த்து அவன் பேசுகின்றான். இன்னஹா உலா இல ஷிர்திமத்துன் கலீலுன். சென்று இருக்கக்கூடிய இந்த கூட்டம் ரொம்ப கம்மி, சொற்பமான நபர்கள் தான் அவர்கள். வ இன்னஹும் லனா லகாயிதூன். ஆனால் நாம மிகப்பெரிய படை, அவர்களை மிகைக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய படை. வ இன்னா லஜமீஉன் ஹாதிரூன். எல்லாருமே வாங்க, ஒன்னா சேருங்க,
நம்ம எல்லாம் சேர்ந்து கிளம்பலாம் என்று அவர்கள் நினைத்து கொண்டு அவர்கள் புறப்படுவதற்காக தயாரானார்கள். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் பேசக்கூடிய வார்த்தையை கவனிங்க. இவங்க நினச்சிக்கிட்டாங்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து நாம் அவர்களை பிடிக்கப் போகின்றோம், இது அவர்களுடைய பலம் என்று ஃபிரௌனுடைய மக்களும் நினைத்து கொண்டார்கள். ஆனால் அல்லாஹ் அடுத்த வார்த்தையில் பேசுகிறான், ஃபஅஹ்ரஜ்னாஹும் மின் ஜன்னாத்தின் வஉயூன், தோட்டம் துறவுகளிலிருந்து அவர்கள் வசித்து கொண்டிருந்த நீரூற்றுகளிலிருந்து அவர்களை நாம் வெளியாக்கினோம். நீங்க போறீங்க, போய் அவர்களை பிடித்து கொண்டு வருவீர்கள் என நினைச்சுக்கிட்டு நீங்க இருமாப்புல போறீங்க. ஆனா உங்களை நாம் வெளியாக்குகிறோம், இனி நீங்கள் திரும்பி வரவே மாட்டீர்கள். நீங்கள் விட்டு போகக்கூடிய இந்த தோட்டங்களுக்கும் நீர்நிலைகளுக்கும் இனி அடுத்தவர்களை நாங்கள் வாரிசுதாரர்களாக மாற்றப் போகின்றோம், ஆக்கப் போகின்றோம். நீங்கள் நினைக்கிறீர்கள் நாம கிளம்புறோம்னு சொல்லிட்டு, நீங்க கிளம்பல, உங்களை நாம் வெளியாக்குகின்றோம். அதுவும் அல்லாஹ் எப்படி வெளியாக்குறான்? ஒட்டுமொத்த நபர்களையும் சேர்த்து வெளியாக்குகின்றான். அவர்களை நாம் வெளியேற்றினோம், அவர்களுடைய தோட்டம் துறவுகளில் இருந்தும் அவர்களுடைய நீர்நிலைகளில் இருந்தும், சங்கை மிகு இடங்களில் இருந்தும் அவர்களுடைய புதையல்கள் கசானாக்களை விட்டும் நாம் அவர்களை வெளியாக்கினோம். இவங்க நினைச்சுக்கிட்டு போறாங்க, நாம போய் மூசாவையும் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மூசாவோடு சென்றிருக்கக்கூடிய அந்த இஸ்ரவேல் மக்களையும் அடிமைப்படுத்தி கொன்றுவிட்டு வரலாம் என இவர்கள் நினைத்து கொண்டு செல்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் பேசுறான், அவர்களை நாம் வெளியாக்கினோம். அவர்கள் எதை சுகபோகமாக வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ இந்த ஒட்டுமொத்த சங்கையான இடங்களை விட்டும், அவர்களுடைய செல்வ நிலையில் இருந்த ஹசானாக்களை விட்டும், நீரூற்றுகளை விட்டும், தோட்டம் துறவுகளை விட்டும் எல்லாவற்றையும் விட்டு வெளியாக்கி விட்டோம். இன்னது அவங்களுக்கு புரியல. முட்டாள்களை போன்று போய் திரும்பி வருவோம் என நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஒரே நைட்ல ஓவர் நைட்ல எப்படி செல்வந்தர் ஆவது பார்த்திருக்கீங்களா என்ற டைலாக்கை நம்ம கேட்டிருப்போம். ஆனா ஒரே ராத்திரியில ஒரு இரவில் இவ்வளோ பெரிய செல்வந்தர்களை அல்லாஹு தாலா ஒன்று இல்லாமல் ஆக்கிய சம்பவத்தை அல்லாஹ் இங்கு பேசுகின்றான். கதாலிக்க, அப்படித்தான். அல்லாஹ் பேசுறான் ஒற்றை வார்த்தை, கதாலிக்க. இவர்கள் நினைத்து கொண்டு சென்றது வேறு, ஆனால் நாம் இவர்களை இங்கிருந்து ஒட்டுமொத்த நபர்களையும் வெளியாக்கியது வேறு. நாம் வெளியாக்கினது எதற்கென்றால் பனி இஸ்ராயீல், இஸ்ரவேல் சமூகத்தையே ஃபிரௌன் விட்டு சென்ற செல்வங்களையும் சொத்துக்களுக்கும் நாம் வாரிசுதாரர்களாக மாற்றிவிட்டோம். எப்படி பாருங்க, நல்லா மாத்திட்டோம். இஸ்ரவேல் எந்த சமூகத்தை அடிமைகளாக வைத்திருந்தானோ, ஃபிரௌன் யாரை அடிமைப்படுத்தி வைத்திருந்தானோ அந்த அடிமை மக்களையே அல்லாஹு தஆலா உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்து ஃபிரௌனுடைய கோட்டையையும் ஃபிரௌனுடைய செல்வங்களையும் ஃபிரௌன் வைத்து கொண்டிருந்த செல்வ செழிப்புகளை எல்லாவற்றையும் இஸ்ரவேல் மக்களுக்கே நாம் கொடுத்து அவர்களையே வாரிசுதாரர்களாக நாம் ஆக்கிவிட்டோம். கதாலிக்க, அப்படித்தான். பனி இஸ்ராயீல், இஸ்ரவேல் சமூகத்தையே நாம் அனந்தரக்காரர்களாக நாம் ஆக்கிவிட்டோம். இப்ப பாருங்க நடந்தது என்ன? அதாவது சூரியன் உதித்ததற்கு பின்னால் ஃபிரௌனுடைய படையும் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்தொடர்ந்து சென்றார்கள். ஃபலம்மா தரா அல் ஜம்ஆன், இரண்டு கூட்டங்களும் ஒருவரை ஒருவர்கள் சந்தித்து கொண்ட போது, அதாவது முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இஸ்ரவேல் மக்களும் செல்கிறார்கள், பின்னால் வரக்கூடிய அந்த ஃபிரௌனுடைய படை இதோ அங்கு செல்கிறார்கள் என்ற கண்ணெட்டும் தூரம் அளவிற்கும் பார்த்து விட்ட போது இப்போ அவர்கள் திரும்பி பார்க்கிறார்கள், ஃபிரௌனுடைய படையும் நம்மை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என்று. கால அஸ்ஹாபு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தோழர்கள் கூறினார்கள், அதாவது இஸ்ரவேல் மக்களில் சிலர் கூறினார்கள், இன்னால முத்ரகூன், நிச்சயமாக நாம் பிடிப்பட்டு விட்டோம், வரக்கூடியவர்கள் பிடிச்சிருவாங்க, அவ்வளவுதான், நம்மளுடைய கதை முடிஞ்சது, இன்னால முத்ரகூன் என்று அவர்கள் பேசினார்கள். ஆனால் கால கல்லா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறினார்கள், கல்லா, அவ்வாறல்ல, நீங்க அப்படிலாம் ஒன்றும் நினைக்காதீங்க, இன்ன மஅய்ய ரப்பி சயஹ்தீன், என் இறைவன் என்னோடு இருக்கின்றான், அவன் எனக்கு நேர் வழி காட்டுவான். ஃபஅவ்ஹைனா இலா மூசா,
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு கூறியதற்கு பின்னால் فَأَوْحَيْنَا إِلَى مُوسَى أَنِ اضْرِبْ بِعَصَاكَ الْبَحْرَ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாம் வஹி அறிவித்தோம், அந்த கடலின் மீது உங்களுடைய அசாவை கொண்டு நீர் ஒரு அடியை அடிப்பீராக. فَانْفَلَقَ فَكَانَ كُلُّ فِرْقٍ كَالطَّوْدِ الْعَظِيمِ உடனே அந்த கடல் பல பிரிவுகளாக மாறியது. அல்லாஹ் அதை வர்ணிக்கிறான். பல பாதைகளாக அந்த நீர் வழிவிட்டது. வழிவிட்ட அந்த நீர் சுவர்களை போன்று மலைகளை போன்று அப்படியே எழும்பி நின்றது. எப்படி இருக்கும்னு அந்த கற்பனை யோசிச்சு பாருங்க. ஆழமான கடல் பகுதி, கடுமையான ஆழத்தில் இருக்கக்கூடிய அந்த கடல் பகுதி, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அசாவை கொண்டு ஒரு அடி அடித்ததும் குல்லு ஃபிர்கின் கத்தௌதில் அலீம் பல பிரிவுகளாக அவைகள் பிரிந்தது. அந்த பிரிந்து நிற்கக்கூடிய நீரூற்றுகள் நீர்கள் மிகப்பெரிய மலைகளை போன்று காட்சியளித்தது. இப்படி அதை நாம் ஆக்கிவிட்டோம். வஅஸ்லஃப்னா ஸம்மல் ஆஹரீன் இந்த நீர்நிலைக்கு நெருக்கமாக, கடலுக்கு நெருக்கமாக, அந்த வழிகளுக்கு நெருக்கமாக பின்னால் வரக்கூடிய இன்னொரு படையையும் நாம் வர செய்தோம், அந்த இடத்திற்கு வர செய்தோம். இப்போ இந்த நேரத்தில் இவர்கள் வருவதை பார்த்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மக்களும் பயந்தார்கள். ஆனால் அவர்கள் பயப்படக்கூடாது என்பதற்காக அவர்களை நாம் கரையேற்றி விட்டோம். வஅன்ஜைனா மூசா வமம் மஅஹு அஜ்மஈன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு இருந்தவர்களையும் ஒட்டுமொத்தமாக நாம் ஈடேற்றம் அடைய செய்தோம், கரை ஏற்றிவிட்டோம். சும்ம அக்ரக்னல் ஆஹரீன் இரண்டாவதாக இறங்கிய ஃபிரௌனுடைய கூட்டத்தார்களை நாம் மூழ்கடித்து விட்டோம். பிரிந்து நின்ற அந்த தண்ணீர், மலைகளை போன்று நின்ற அந்த தண்ணீர் அப்படி அவர்களின் மீது பொத்தி கொண்டது. இதை பற்றி ஏற்கனவே ஜும்மாவில் மிக தெளிவாக நாம் பேசியிருக்கிறோம். இந்த விஞ்ஞானத்தை ஒரு மனிதன் தண்ணீருக்குள் செல்ல 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 குறிப்பிட்ட தூரத்திற்கு பின்னால் அவன் தண்ணீருடைய சுமையை உணர்வான். இது டைட்டானிக்கை பற்றி பேசும்போது இந்த விஞ்ஞான உண்மையை எவ்வளவு வெயிட் அவன் உணர்வான்றதை சொல்லியிருக்கிறோம். இப்படித்தான் ஃபிரௌனுடைய சமூகத்தார்களும் மூழ்கடித்து கொல்லப்பட்டான்னா நாம நினைக்கிற மாதிரி ஏதோ கழுத்தை பிடிச்சி அப்படியே முக்கி முக்கி நீர் நிரம்பி, அப்படி அல்ல. உள்ளுக்குள் சென்றதற்கு பின்னால் அடிப்பாதாளத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். ஒட்டுமொத்த மலைகளை போன்று உயர்ந்து நின்ற நீரும் ஒட்டுமொத்தமாக அவர்களின் மீது விழுந்ததும் அவர்களால் அந்த நீரினுடைய அந்த சக்தி, டன் கணக்கில் இருக்கக்கூடிய நீரினுடைய வெயிட் தாங்க முடியாமல் இதயம் வெடித்து உடல்கள் சிதறி அவர்கள் அந்த நிலையிலேயே அவர்கள் இறந்திருப்பார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகின்றது. இதை அல்லாஹ் பேசுகின்றான். சும்ம அக்ரக்னல் ஆஹரீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களோடு இருந்தவர்களையும் நாம் ஈடேற்றம் அடைய செய்தோம். சும்ம அக்ரக்னல் ஆஹரீன் பின்பு இன்னொரு கூட்டத்தார்களை நாம் மூழ்கடித்து விட்டோம். இன்ன ஃபீ ஸாலிக லஆயா நிச்சயமாக இதில் பல சான்றுகள் இருக்கின்றது. இந்த வரலாற்றில், இந்த சம்பவத்தில் பலதரப்பட்ட சான்றுகள் இருக்கின்றது. வமா கான அக்ஸருஹும் முஃமினீன் ஆனால் பல நபர்கள் இதை ஏற்றுக்கொள்பவர்களாக இல்லை. இதில் என்ன சான்று இருக்கிறது? அல்லாஹ் எதை பேச வருகின்றான், என்ன நமக்கு புரிய வைக்கின்றான், எதை பாடம் கற்பிக்கின்றான் என்று பலரும் இதை புரிந்து கொள்பவர்களாக இல்லை என்று அல்லாஹு தஆலா பேசுகின்றான். இவர்கள் விட்டு சென்ற நீரூற்றுகளில் மிகப்பெரிய நீரூற்று, மிக ஆழமான நீரூற்று நைல் நதி என்பது. அந்த நைல் நதியை பற்றியும் இன்ஷா அல்லாஹ் தொடர்ச்சியாக நாம் பார்க்கலாம். குர்ஆனையும் ஹதீஸையும் தெளிவாக விளங்கக்கூடிய நன்மக்களாகவும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய மக்களாகவும் அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு